ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நான் வாழ வகை சொல்லித் தருகிறது அன்னையின் அருள்வாக்கு. தனிமனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அன்னையின் அருள்வாக்கு. கண்ணன் சொன்ன கீதை பாடல்கள் வாழ வழிகாட்டிய உபதேசங்கள். வள்ளுவர் சொன்ன திருக்குறள் பாடல்கள் வாழ வழி சொன்ன வழிகாட்டிகள். அவை போல தனிமனித வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக அன்னையின் அருள்வாக்குகள் உபதேசங்களாக விளங்குகின்றன. தனி ஒரு மனிதருக்கு சொல்லுகிற அருள்வாக்குகள் கூட உலக மக்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசங்களாக விளங்குகின்றன. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சொல்லப்பட்ட உபதேசங்களாக அவை இருக்கின்றன. எல்லா இடத்துக்கும், எல்லா மனிதருக்கும், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அருள்வாக்குகள் விளங்குகின்றன. அதனாலேயே அவை உலக பொதுத்தன்மை கொண்டவையாக விளங்குகின்றன. சஞ்சலமும் சலசலப்பும் ஏளனமும் இகழ்ச்சியும் ஏச்சும் பேச்சும் வரலாம். அம்மாவின் பணிகளை தொடர்ந்து செய். ஒரு பக்தை, அவருக்கு புற்றுநோய், ரொம்பவும் அவதிப்பட்டவர். அவர் அம்மாவிடம் ஆசி பெற வந்தார். அம்மா அவர்களின் ஆசி மீது அவருக்கு அத்தனை நம்பிக்கை. அருள் திரு அம்மாவின் அருள் பார்வையும் அருள் ஆசியும் தன்னை குணமாக்கிடும் என்ற நம்பிக்கை. அன்னையாக உள்ள அருள் திரு அம்மா தன் திரு அருளால் நோயை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை. புற்றுநோய் வந்து அவதிப்படுகிறேன் என்று சொல்ல வந்த அந்த பக்தை அருள் திரு அம்மா அவர்களிடம், அம்மா, எனக்கு கேன்சர் என்றார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்த நிலையை அவர்கள் சொல்லக்கூட அம்மா விடவில்லை. அம்மா சொன்னார்கள், கேன்சர், அது கேன்சல் என்று சொல்லிவிட்டு சிரித்தார்கள். ஆபரேஷன் எல்லாம் வேண்டாம், புற்றுநோய் அற்றுப்போய்விட்டது, போய் வா என்று சிரித்தார்கள். வார்த்தைகளில் சித்து விளையாட்டு போல இது தோன்றினாலும் அம்மாவின் அருள்வாக்கல்லவா அது? அந்த சத்திய வாக்கு பலித்தது. அந்த பக்தையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமானது. ஒரு இளைஞன், அவன் பக்தன். அவன் பெற்றோர்கள் அவன் திருமணத்திற்கு பெண் பார்த்தார்கள். அவர்களும் அம்மா பக்தர்களே. அருள் திரு அம்மா அவர்களிடம் ஆசி பெற வந்தார்கள். அந்த இளைஞன் அருள் திரு அம்மா அவர்களிடம் சொன்னான், அம்மா, பெண் கருப்பாக இருக்கிறாள். அம்மா அவர்கள் அவனுக்குச் சொன்னார்கள், கருப்பாக இருந்தால் என்ன? கருப்பாக இருந்தாலும் கருத்தாக இருப்பாள், நீ கல்யாணம் பண்ணிக்கொள். அந்த பெண்ணை அம்மா பார்த்தது கூட இல்லை என்பது வேறு விஷயம். அருள் திரு அம்மா அவர்களின் வார்த்தைகளை மீறாத அந்த இளைஞன் கருப்பான அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டான். கருத்தான அந்த பெண்ணால் அவன் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேறு ஒரு இளைஞனின் பெற்றோர்கள் தன் மகனுக்கு திருமணம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறதே என்று அருள் திரு அம்மாவிடம் வேண்டிக் கொள்ள வந்தார்கள். அம்மா சொன்னார்கள், பொறுமையாக இரு, பொறுமையாக வந்தாலும் பெருமையாக வரும் என்றார்கள். தொண்டுகள் செய்தால் துயரம் போகும், பணிகள் செய்தால் பிணிகள் தீரும். ஓம் சக்தி.